அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து அறிமுகமாக சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எபேசு சபையில் போதகராக இருந்தார். அப்படி எபேசு சபையில் போதகராக இருந்த பொழுது கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உபத்திரம் உண்டாயிற்று. குறிப்பாக டொமிஷியன் என்கிற ஒரு ரோம சக்கரவர்த்தி கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினார். அதுக்கு காரணம் ராயனை அவர்கள் வணங்க மறுத்துவிட்டார்கள் என்பதனால். அது நிமித்தம் அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் மிகவும் உபத்திரப்படுத்தப்பட்டார். அந்த காலகட்டத்திலே தான் அப்போஸ்தலனாகிய யோவான் எபேசு சபைக்கு போதகராக இருந்தார். அப்படி இருந்த பொழுது அவரை ரோம அரசாங்கம் கைது செய்து அங்கே இருந்து கிட்டத்தட்ட கடல் மைல் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த பத்மோ என்ற தீவிலே நாடு கடத்தி சிறையாக வைத்து விட்டார். பத்மோ என்ற தீவிலே நாடு கடத்தப்பட்டு சிறையாக இருந்த பொழுது ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தின தரிசனங்கள் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். இது கிட்டத்தட்ட கிபி 95-96 வாக்கில் அவர் இதை எழுதியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்தீங்கன்னா யோவான் ஆண்டவர் தனக்கு வெளிப்படுத்த எழுதும் பொழுது பரலோகத்தில் ஆராதனை, பூலோகத்தில் நடக்கிற யுத்தங்களை குறித்து அவர் எழுதுகிறார். இந்த யுத்தங்களிலே ஆட்டுக்குட்டியானவரே வெற்றி பெறுகிறார். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எல்லா விதங்களையும் வெற்றி பெறுகிற வெற்றி வேந்தராக இந்த புஸ்தகத்தில் வெளிப்படுத்த நம்ம பார்க்கிறோம். என்றால் இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு இருளான சூழ்நிலை நடைபெற்றாலும் சரி, சூழ்நிலை எதிராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, பயப்படாதிருங்கள். எல்லா நிலைமைகளிலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி தருவார். இயேசுநாதர் வெற்றி கொடுக்கிற வெற்றி வேந்தராக இருக்கிறார். ஆகவே உலகத்தில் போராட்டங்கள், பாடுகள், இருளான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், எதிரான சூழ்நிலைகள் எல்லாம் எதுவாக இருக்கட்டுங்க, எல்லாவற்றை மத்தியிலும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தருவார். ஆண்டவர் இயேசு வெற்றி தருவார். அவர் வெற்றி வேந்தராக அவர் இருக்கிறார். பாதாளத்தை ஜெயித்தவர் இயேசு, பிசாசை ஜெயித்தவர் இயேசு, உலகத்தை ஜெயித்தவர் இயேசு. ஆகவே ஜெயம் பெற்ற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். பயப்படாதிருங்கள், உங்களுக்கு வெற்றி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.